ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धि भुवि रामकृष्णः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चात्वेषविघ्नस्वराड् तेने ब्रह्मकृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहकं सत्यं परं धीमहि। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमदितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। பகவான் கபில வாசுதேவரை சரணடைந்து கர்தம பிரஜாபதி ஆத்ம ஞானத்தை வேண்டி பெற்று வித்வத் சந்நியாசியாக கிரகஸ்தாசிரமத்தை துறந்து பரிவிராஜகராக சென்று விட்டார். கர்தம பிரஜாபதியின் பத்னி ஆகிய தேவஹூதி தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமும் ஆத்ம ஞானத்தை அடைவதே என்பதால் தன் குழந்தையாக தன் கர்ப்பத்தில் பிறந்துள்ள அதே இறைவனை சரணடைந்து ஆத்ம ஞானத்தை வேண்டி கேட்டுக்கொள்கின்றார். நிர்விண்ணா நிதரம் பூமன் அசதிந்திரிய தர்ஷனாத் ஏன சம்பாவ்யமானேன பிரபன்னாந்தம் தமஃ பிரபோ. தன்னுடைய குழந்தையை குருநாதராக பார்க்கும் சக்தி ஒரு உன்னதமான மனப்பக்குவம். தன்னுடைய குழந்தையை பார்த்து தேவஹூதி அவர்கள் கூறுகின்றார், ஹே பூமன், இறைவனுக்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு. அத்தனை பெயர்களில் இந்த பூமன் என்ற சப்தம் மிகவும் ஒரு அற்புதமான சப்தம். எந்த ஒரு வரையறையும் இல்லாத வஸ்துவிற்கு பெயர் பூமன் என்று வழங்கப்படுகின்றது. எத்திர நாண்யத் பஷ்யதி நாண்யத் ஸ்ருணோதி நாண்யத் விஜானாதி ச பூமா. பூமைவ சுகம் நால்பே சுகமஸ்தி. உபனிஷத்தில் இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது. வரையறையற்ற வஸ்து எதுவோ அந்த வஸ்துவிற்கு பெயர் பூமன். எதற்காக நாம் அந்த பூமனை அடைய வேண்டும்? பூமைவ சுகம். அல்பத்தை அடைகின்ற வரை, அல்பத்திடம் தொடர்பு கொண்டு அதை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கின்ற வரை நால்பே சுகமஸ்தி. ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர் வரையறையற்ற இறைவனை சரணடைய வேண்டும் என்பதை உணர்ந்து, தன் குழந்தையே அப்படி ஒரு வரையறையற்ற ஒரு வஸ்து என்பதை உணர்ந்து அந்த குழந்தையை ஹே பூமன் என்று அழைக்கின்றார். அவருடைய திருவடிகளில் விழுந்து கூறுகின்றார், அசதிந்திரிய தர்ஷனாத் நிர்விண்ணா அகம். நான் மிகவும் சோர்வு அடைந்தவளாக இருக்கின்றேன். எதனால் சோர்வு அடைந்தவர்களாக இருக்கின்றீர்கள்? வயதாகிவிட்ட காரணத்தினாலா? இல்லை, அசதிந்திரிய தர்ஷனா,
அசத் வஸ்துக்களை இந்திரியங்களுக்கு கொடுத்து 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 அந்த இந்திரியங்கள் விஷயங்களினால் திருப்தி அடையாமல் மீண்டும் கொண்டு வா மீண்டும் கொண்டு வா என்று கேட்டு கேட்டு நானும் அதை கொடுத்து 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 இது முடிகின்ற காரியமே இல்லை என்பதை உணர்ந்து நான் சோர்வு அடைந்தவளாக இருக்கின்றேன். இதுவரை அஞ்ஞானத்தினால் என்னையே தேகம் என்று எண்ணி தேகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே காலம் கழிந்து சோர்வு அடைந்தவளாக உள்ளேன். நான் வேண்டாம் என்றாலும் இந்த தேகம் என்னை விடுவதில்லை. விஷயங்களை மீண்டும் மீண்டும் கேட்டு பெறுகின்றது. அதை திருப்தி செய்யவும் முடியவில்லை. என்னால் அதற்கு தேவையான விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கவும் முடியவில்லை. எனவே நான் சோர்வு அடைந்தவளாக இருக்கின்றேன். இந்த சோர்வு மிக உன்னதமான மன முதிர்ச்சி. இந்த சோர்வு யாருக்கு கிடைக்கின்றது என்றால் புத்திசாலிக்கு மட்டும் கிடைக்கின்றது, தர்மவானிற்கு கிடைக்கின்றது, பக்திமானிற்கு கிடைக்கின்றது. உபனிஷத்துல பரீட்ச லோகான் கர்மச்சித்தான் பிராமணோ நிர்வேதமாயார். பிராமணஹாசன் புத்திசாலியாக இருந்து தர்மவானாக இருந்து பக்திமானாக இருந்து வாழ்க்கையை நடத்துபவனுக்கு, வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனிப்பவனுக்கு உலகம் இவ்வளவுதான், இதை கட்டிக்கொண்டு அழ வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு சோர்வு வருகின்றது. நிர்வேதம் ஆயாத், நிர்வேதம் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகின்றது உபனிஷத்துல. அதே வார்த்தை இங்கே நிர்வின்னா அப்படின்னு சொல்றாங்க. எனவே இப்பொழுது பிரபன்ன அந்தம் தம பிரபு ஏன சம்பாவியமானேன, உன்னை நான் சரணடைந்திருக்கின்றேன். உன்னுடைய தந்தையார் உன்னை சரணடைந்து சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்றவராக சென்று விட்டார். நானும் இந்த இந்திரிய திருப்தி என்ற ஒரு சம்சார வலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆவல் உள்ளவளாக இருக்கின்றேன். தஸ்யத்வம் தமசோந்தஸ்ய துஷ்பாரஸ்யாத்யபாரகம் சச்சுர்ஜன்மனா மந்தே லப்தம் மே த்வதனுக்ரஹாத். இதுவரை இதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவே இல்லையே அம்மா. இப்பொழுது திடீரென்று என்னிடம் ஆத்ம ஞானத்தை வேண்டுகின்றாயே, எதனால் அப்படியானது என்ற கேள்விக்கு பதிலளிக்கின்றார். அது உன்னுடைய அனுகிரகம், தொத் அனுகிரகா. உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு ஒரு புதிய கண் கிடைத்தது, பார்வை கிடைத்தது. என்ன பார்வை அது? என் குழந்தை கபிலன் வாசுதேவன், கபில வாசுதேவன் பகவான் ஆதிகுருகு என்ற பார்வை கிடைத்தது. உன்னுடைய அனுகிரகத்தினால் உன்னை நான் குழந்தையாக பெற்றேன். குழந்தையாகிய நீயே எனக்கு புதிய பார்வையை அளித்துள்ளாய். நீ இந்த உலகத்திற்கே ஆதிகுருகு என்பதை நான் அறிந்துள்ளேன். அதமே தேவ சம்மோகம் அபாக்ரஷ்டும் துவமர்ஹசி யோ அவக்ரஹோ அகம் மமேதி ஏதஸ்மின் யோஜிதஸ்த்வயா ய ஆத்யோ பகவான் பும்சாம் ஈஸ்வரோ வை பவான் கில லோகஸ்ய தமசாந்தஸ்ய சக்ஷுஹு சூரிய இவோதிதஹ. உன்னுடைய பிறப்பின் குறிக்கோளே ஆத்ம ஞானத்தை தகுதியுள்ளவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதே உன்னுடைய பிறப்பின் குறிக்கோள். அதை அறிந்த நான் உன்னை சரணடைகின்றேன். என்னுடைய அகம் மமேதி, நான் எனது என்ற இந்த அஞ்ஞானத்தை போக்கக்கூடிய சக்தி உன்னிடம் உள்ளது. எப்படி வந்தது இந்த அஞ்ஞானம்? உன்னுடைய மாயா சக்தியினால், அஞ்ஞானத்தினால் நான் என்னை உடலாக நினைத்து இந்த உலகத்தை சேர்ந்த வஸ்துவை நானாக நினைத்து கொண்டேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கட்டடம் நான் இல்லை, இங்கே இருக்கிற மேஜை நான் இல்லை, இந்த ஒலிபெருக்கி நான் இல்லை, இந்த சேர் நான் இல்லை. எல்லாருக்கும் தெரியும். இந்த உடம்புல இருக்கிற துணி கூட நான் இல்லைன்னு தெரியும், இல்லையா? ஆனா பாருங்க, தேகம் நானுன்னு சொல்றோம். தேகம்
பாஞ்ச பௌத்திகம்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்களுடைய விளைவாக வந்தது இந்த தேகம். பஞ்சபூதங்களின் விளைவாக வந்தது பாஞ்ச பௌத்திகம். பஞ்சபூதங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவை. இந்த உலகத்தை சார்ந்த வஸ்துவிலிடமிருந்து வந்ததும் உலகத்தை சார்ந்தது தானே. உலகத்தினுடைய ஒரே ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதை நான் என்று சொல்லுகின்றேன், இன்னொரு சிறிய பகுதியை எடுத்து என்னுடையது என்று சொல்லுகின்றேன். இந்த கட்டிடம் நான் இல்லை, ஆனால் இந்த கட்டிடம் என்னுடையது. பாருங்களேன், இந்த வீட்டு நாய் நான் இல்லை, ஆனால் இந்த வீட்டு நாய் என்னுடையது. இவர் நான் இல்லை, ஆனால் இவர் என்னுடையவர். அப்போ சம்சாரம் என்பதே, துக்கம் என்பதே இந்த இரண்டு வார்த்தைகளில் அடக்கிவிட்டார்கள் நமது பெரியோர்கள். அகம் மமேதி. உலகத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் என்று சொல்லுகின்றேன், உலகத்தை சார்ந்த மற்றொரு குறிப்பிட்ட பகுதியை என்னுடையது என்று சொல்லுகின்றேன். அதே உலகத்தை சார்ந்து எத்தனையோ 98% இருக்கு இல்லையா, அதெல்லாம் எந்த இல்லை. எக்கேடு கெட்டு போனாலும் நான் கவலை இல்லை. இது ஒரு அஜ்ஞானம். ஒன்று எதுவும் என்னுடையது இல்லைன்னு சொல்ல வேண்டும், எதுவும் நான் இல்லைன்னு சொல்லணும். இல்லை எல்லாம் என்னுடையது, எல்லாம் நான் சொல்லணும். இது ஞானம். எல்லாம் நான் அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன், எல்லாம் நானே அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன். எதுவும் நான் அல்ல அப்படின்னு சொன்னா பிரம்மன். பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம்? சட்டை போட்ட பிரம்மன் ஈஸ்வரன். சட்டைன்னா என்ன தெரியுது இல்லையா? மாயா என்ற ஒரு ஆவரணத்தை போட்டுக்கொண்ட பிரம்மனுக்கு பெயர் ஈஸ்வரன். ஆனால் பிரம்மனாக இருக்க வேண்டும் அல்லது ஈஸ்வரனாக இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கின்றோம்? பிரம்மனாகவும் இல்லை, ஈஸ்வரனாகவும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நான் எனது என்று வைத்துக் கொண்டுள்ளதால் சிறியவனாக ஜீவனாக வாழ்கின்றோம். இந்த சிறு தன்மை தான் இன்சிக்னிஃபிகன்ஸின்னு சொல்லுவாங்க, பரிச்சின்னத்துவம் சொல்லுவாங்க. இந்த சிறு தன்மை தான் நம்முடைய சம்சாரத்திற்கு காரணம் என்பதை இங்கு அழகாக தேவகூதி அவர்கள் சம்சாரத்துக்கு காரணத்தை புரிந்து கொண்டு விட்டார். இது ஒரு மிகப்பெரிய முதிர்ச்சி. இது ஏங்க கஷ்டப்படுறீங்க, அதை ஏன் கேட்குறீங்க? என் மருமக வந்தா, மாணவனை கேட்டால் ஏனப்பா அழுகின்றா என்று ஒரு மாணவனை கேட்டால் என்னுடைய ஆசிரியர் மார்க் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றார், மதிப்பெண் கொடுக்கவில்லை என்றார். இன்னொருவரை கேட்டால் பணம் இல்லை, இன்னொருவரை கேட்டால் கல்யாணம் ஆகவில்லை, இன்னொருவரை கேட்டால் கல்யாணம் ஆகிவிட்டது. இப்படி நம்முடைய துக்கத்திற்கு வேறு ஏதேதோ காரணங்களை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற மனது முதிர்ச்சி அடையாத மனது. அதுதான் என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார், என்னுடைய ஆச்சாரியார் சொல்லுவார், ப்ராப்ளம் இஸ் யூ, ஃபார்ச்சுனேட்லி சொல்யூஷன் ஆல்சோ இஸ் யூ. நீ தான் ப்ராப்ளம், சொல்யூஷனும் நீ தான். சிறிய நீ ப்ராப்ளம், பெரிய நீ சொல்யூஷன், தீர்வு. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பது உணர்வதே ஒரு மிகப்பெரிய முதிர்ச்சியின் அடையாளம். இங்கு தேவகூதி தாயார் அதை உணர்ந்துள்ளார் என்பதை காட்டுகின்றார். தம் த்வாகதாகம் சரணம் சரண்யம் ஸ்வப்ருத்ய சம்சார தரோஹ் குடாரம் ஜிக்ஞாசயாகம் பிரகிருதே பூருஷஸ்ய நமாமி சத்தர்ம விதாம் வரிஷ்டம். தம் த்வாகதாகம் சரண்யம், நான் உன்னை சரணாகதி அடைகின்றேன். இறைவா, நான் உன்னை சரணாகதி அடைகின்றேன். சரணாகதி அடையும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக அதை செய்ய வேண்டும். ஒரு காளை ஒருவனை துரத்தி கொண்டு வருகின்றது. அவன் ஓடி போய் எங்கேயாவது ஒளிந்து கொண்டு இல்லை யாரையாவது சரணம் அடைந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான். வழியில் ஒருவர் உடல் நலம் இல்லாமல் கூனி குறுகி வந்து கொண்டிருக்கின்றார். அவனிடத்தில் போய் இவன் காலில் விழுந்து, என்னை நீ காப்பாற்று. எதிலிருந்து காப்பாற்ற வேண்டும்? காளையிடமிருந்து என்னை காப்பாற்று. அப்போ சரணாகதி அடைவதற்கு முன்னால் யாரை நாம் சரணம் அடைகின்றோம், அதற்கு அவர் தகுதியுடையவர் தானா என்பதை உணர வேண்டும். இங்கு தேவகூதி தாயார் சொல்லுகின்றார், சரணாகதி அடைவதற்கு தகுதியுடைய ஒரே வஸ்து நீ ஒன்று தான். ஏனென்றால் ஸ்வப்ருத்ய சம்சார தரோஹ் குடாரம்,
நீ யாரு தெரியுமா? இந்த சம்சார விருட்சத்தை ஒரேடியாக சாய்த்து விடுகின்ற கோடாரிக்கு சமமானவன் நீ. இந்த சம்சாரம் என்பது விருட்சமாக கற்பனை செய்யப்பட்டால் அந்த விருட்சத்தை ஒரேடியாக சாய்த்து விடுகின்ற கோடாரிக்கு சமமானவன். அது மட்டுமல்ல, சத்தர்மவிதாம் வரிஷ்டம், உலகத்தில் உள்ள ஞானிகள் அனைவரிலும் மகத்தானவன் நீ. ஏனென்றால் நீ ஆதிகுருகு, பகவான் ஈஸ்வரஹா ஆதிகுருகு. உன்னிடம் சரணடைவது எனக்கு பலனை அளிக்கும். சுக்ரீவன் வாலி இடத்தில் சரணடைந்தார். வாலி சுக்ரீவனை அடித்தான். இந்த மாதிரி என்னை அம்போன் விட்டுட்டு வந்துட்டியா, என்னை சதி செய்து கொலை செய்யலாம் என்று விட்டு வந்து விட்டாயா அப்படின்னு சொல்லி வாலி சுக்ரீவனை அடிக்கின்றான். அப்பொழுது சுக்ரீவன், அண்ணா நான் இதை செய்யவில்லை, உண்மையிலே உன்னை கொலை செய்ய வேண்டும் என்று எனக்கு எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லி உன்னை சரணடைகின்றேன் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்றான். ஆனால் வாலி என்ன பண்ணா, செய்யறதையும் செஞ்சுட்டு காலை வேற பிடிக்கிறியாடான்னு எட்டி உதைச்சான். எட்டி உதைச்சான். எவ்வளவு தூரம் எட்டி உதைச்சானா, இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, எல்லா ராஜாக்களுக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டான், யாராவது அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தலை இருக்காது. ஒரு அரசாங்கம் ஒருத்தர் நாட்டை விட்டு கடத்துகின்றது அப்படின்னா அவர் எங்கேயோ போய் ஒளிந்துக்கிறாரு இல்லையா, அவருக்கு யாராவது அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னா அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் சண்டை வந்துடுது இல்லையா. அந்த மாதிரி தகுதி இல்லாதவனிடம் சரணடைய முடியாது, காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணமில்லாதவனிடமிடும் சரணம் அடைய முடியாது. அதனால அம்மா சொல்றாங்க இங்க, பிருத்திய சம்சார தரோ குட்டாரம், பக்தர்களின் சம்சாரத்தை அழிக்கின்ற கோட்டாரியாக இருக்கின்றாயே நீ. ஆதிகுரு என்பதால் இந்த காரியத்தை செய்வதற்கு முழுதும் தகுதியுடையவன், பகவான் என்பதால் கருணாமூர்த்தியாக இருக்கின்றாய். கருணாமூர்த்திக்கு என்ன அடையாளம் என்றால், சரணாகதி அடைபவருடைய தகுதியை பார்க்காமல் முழுவதும் காப்பாற்றுகின்ற எண்ணமுடையவராக இருப்பவருக்கு பெயர் கருணாமூர்த்தி. சரணம் அடைகின்றவன் விரோதியாக இருந்தால் கூட அவனை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது சாஸ்திரம். தகுதியுடையவனாக இருந்தால், அதுதான் ராமரை விபீஷணர் சரணாகதி அடையும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. ஹனுமான் சொன்னாரு நல்லவன் அதனால சேர்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்போ பகவான் சொல்றாரு, நல்லவனா பார்த்து சேர்த்துக்குனா எனக்கு ஆள் கிடைப்பாங்களா? நல்லவங்களா பார்த்து சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஹனுமான், எனக்கு பக்தர்கள் யாராவது இருப்பாங்களா? வரவங்க வரட்டும், வரணும்னு சகுருதேவ பிரபன்னாயே தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ தத்தம் ஏதத் விரதம் மம. ஏற்கனவே ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்டுள்ளேன், சர்வபூதேபியோ அபயம், பூதங்கள் எல்லா ஜீவர்களுக்கும் அபயப்பிரதானம் கொடுப்பது என்று விரதத்தை எடுத்துள்ளேன். இந்த விரதத்தை யார் எடுக்க முடியும்? பகவான் மட்டும்தான் எடுக்க முடியும் இல்லையா? அப்போ சுக்ரீவனை அழைத்து சொல்லுகின்றார், சென்று விபீஷணனை அழைத்து வா. ஏன்னா அவன் தான் வேண்டான்னு ரொம்ப அடம் பிடிச்சான், நீயே போய் கூட்டிட்டு வா. சுக்ரீவன் போகும்பொழுது திருப்பி ராமர் கூப்பிடுற, சுக்ரீவா இங்க வா. சுக்ரீவனுக்கு உடனடியாக ஒரு எண்ணம் வந்தது, ஆஹா இப்பதான் நம்ம சொல்றது புரிஞ்சிருக்குது போல இருக்கு, வேண்டான்னு சொல்லிடுவார் போல இருக்கு அப்படின்னு திரும்பி பார்க்கறான். அப்ப சொல்றாரு ராமரு, இந்த 10 நிமிஷம் நம்ம பேசிக்கொண்டிருந்தோம் இல்லையா, அந்த 10 நிமிடத்திற்குள்ளாக தம்பியை நினைத்து அண்ணன் ராவணன் வந்திருந்தால் அவனை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா என்று மறுபடியும் என்னிடம் கேட்காதே, நீயே அவனுக்கு சரணாகதி என் பெயரால கொடுத்து விட்டு வந்துவிடு. எதிவார் ராவண ஸ்வயம் அப்படின்றார். சரணடைகின்றவனை அவனுடைய தகுதியை பார்க்காமல் சரணாகதி அளிக்க வல்லவன், அவனுக்கு பெயர் சரண்யன். இந்த சரண்யர்களிலெல்லாம் முதன்மையானவன் பகவான் ஆகிய நீ. ஏனென்றால் நீ கருணாமூர்த்தி. ஒன்று காப்பாற்றுகின்ற சக்தி, இன்னொன்று அவன் காப்பாற்றப்படுகின்ற வரை அவனிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய சக்தி. மூன்றாவது, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை காப்பாற்றுவேன் என்று உறுதியாக இருக்கின்ற சக்தி, கருணாமூர்த்தியாக இருக்கின்ற சக்தி.
சுக்ரீவன் சரணடைந்தான். ஆனால் சரணடைஞ்ச பிறகு சந்தேகப்படுறான். என்னங்க நீங்கள் பண்ணுவீங்களா உண்மையாலுமே? அந்த துந்துபின்றவன் யார் தெரியுமா? வாலிகிட்ட நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பகவானை பரீட்சை செய்கிறான். பரீட்சை செய்யும்போது பகவானுக்கு ஒரு கோபம் இருக்குமா இல்லையா? போடா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்கிருந்து போடா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிறார். அவன் காப்பாற்றப்படுகின்ற வரை அவனுடன் தொடர்பு கொண்டு அவனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றார். நாம் எல்லாம் கூட தினந்தோறும் பூஜையில் பாடும் பொழுது தனு மனு தனு சபு குச்சி தேரா, என்னுடைய உடல் மனம் பொருள் ஆவி எல்லாம் உன்னுடையது அப்படின்னு பாட்டு பாடி நமஸ்காரம் பண்ணுறோம். நமஸ்காரம் பண்ணும் பொழுது பேக்கெட்டில் பர்செல்லாம் நல்லா இருக்குதா, யாராவது பிக் பேக்கெட் அடிச்சிருவாங்களான்னு பார்த்து அதை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணுறோம். பகவானுக்கு தெரியும் இந்த நமஸ்காரம் பாட்டு நமஸ்காரம். ஏன்னா மறுநாளும் இதே பாட்டு தான் பாட போகிறோம். எத்தனை உடம்பு இருக்குது நமக்கு கொடுக்கறதுக்கு? தினந்தோறும் ஒரு ஒரு உடம்பு கொடுக்க முடியுமா? நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரே உடம்பு. அப்போ என்று கொடுத்து விட்டால் நாளை கொடுப்பதற்கு அது இருக்குமா? இருக்கின்ற ஒரே மனது இன்று அதை கொடுத்து விட்டால் நாளை கொடுப்பதற்கு இருக்குமா? இதுதான் என்னுடைய ஆச்சாரியார் ரொம்ப அழகா ஒரு நகைச்சுவையோடு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு பக்தன் பாடிக்கொண்டிருந்த பொழுது பகவான் அன்று கொஞ்சம் ஓய்வாக இருந்ததனால் அவன் பாடியது கேட்டுவிட்டது. உடனே பார்த்தார் பகவான், ஆஹா, என்னுடையதே என்னிடத்திலே கொடுத்து விட்டான், அதனால கணக்கு செட்டில் ஆகிடுது அப்படின்னு எழுதிட்டார். மறுநாளும் இதே பக்தன் வந்தான், திருப்பி அதே பாட்டு பாடுறான். இவர் யோசிக்கிறார், நேற்று தானடா சொன்னேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு, திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றியே, அப்போ நேற்று சொன்னது பொய்யா இல்லை கொடுத்துட்டு எடுத்துன்னு போயிட்டியா? ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று நேற்று சொன்னது பொய்யா இருக்கணும், இல்லை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கணும். உடனே அவருக்கு கொஞ்சம் மனக்லேஷம் உண்டாகி தன்னுடைய மனைவியை அழைக்கின்றார். லக்ஷ்மி இங்கே வா. என்னங்க இங்கே என்ன பாடுறான் பாரு. அந்த அம்மா லோகமாத பார்க்குறாங்க. பக்தன் அழகாக பாடிக்கொண்டிருக்கின்றான். நல்லதானே பாடுறான், உங்களை சரணடைகிறேன்னு சொல்கிறான். இதில் என்ன உங்களுக்கு கோபம் வர்றதுக்கு என்ன காரணம்? நேற்று இது தாண்டி சொன்னான். உங்களுக்கு உலகத்தினுடைய போக்கே உங்களுக்கு புரியறது இல்லைங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் உலகத்தோடு தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, அங்கங்கே சென்று வருகின்றீர்கள். இருந்தாலும் மக்களுடைய சைக்காலஜி உங்களுக்கு புரிய மாட்டேன். உனக்கு புரியுதா? எனக்கு நல்லாவே புரியும். நம்ம குழந்தைங்க இல்லையா, வேற யாரு? என்ன சைக்காலஜி? கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அப்போ சரணாகதின்னு சொல்லிட்டாலும் அந்த சரணாகதின்னு சொல்றவனுடைய மனசு தான் சொல்லிய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கின்றதா? சரணாகதி சொல்லிய பிறகும் சந்தேகம் ஏற்படுகின்றது. காப்பாற்றாமல் விட்டுவிட்டால் அதனாலதான் இந்த கடன் கேட்கறவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, சார் உங்களை தான் சார் நம்பி இருக்கிறேன், ஒரு 10,000 ரூபாய் எப்படியாவது கொடுத்துருங்க. இது எத்தனை பேர்கிட்ட சொல்லுவார்? 10 பேர்கிட்ட சொல்லுவார், சார் உங்களைத்தான் நம்பியிருக்கேன். அந்த முதல் ஆள் ரெண்டாவது ஆளுகிட்ட சொல்லும்போது கேட்டுட்டாருன்னு வச்சிங்களேன், ஓ ரெண்டாவது ஆளுகிட்டையும் இதான் சொல்றியா, சரி நான் ஒன்றும் பார்த்துக்க தேவையில்லை அப்படின்னு அவர் விட்டுடுறாரு. ரெண்டாவது ஆள் மூணாவது ஆளுகிட்ட சொன்னதை கேட்டதை உடனே, ஓ மூணாவது ஆளுகிட்ட இதை தான் சொல்றியா, அப்போ நான் பார்த்துக்க தேவையில்லை. அப்போது யாருமே பார்த்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைவிட்டுடுறாங்க. ஏன்? சொல்கிறவர் அதை சீரியஸாக சொல்கிறதில்ல. அப்போது சரணாகதி பண்ணுறவருக்கு அந்த மனம் இருக்க வேண்டும், என்னை இவன் காப்பாற்றுவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்புறம் சரண்யனுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றவனுக்கு தகுதி இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும். இது மூன்றும் இல்லை என்றால் அந்த சரணாகதி பலிக்காது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அற்புதமாக சொல்லுவார், 3 விதமான மருத்துவர்கள். முதல் வகை மருத்துவர் வியாதிக்கு மருந்து இதுன்னு ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துருவார், அவ்வளோதான், நீ சாப்பிட்டா சாப்பிடு, போய் சேர்ந்தா சேரு. ரெண்டாவது விதமான மருத்துவர் என்ன வகை? உடனே அட்மிட் பண்ணுங்க, ரொம்ப சீரியஸான பேஷண்ட்டு, நான் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது விதமான மருத்துவர். அவர் மருந்தெல்லாம் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? வாயால் சொல்லி கொடுப்பார், உனக்கு இதெல்லாம் நல்லதுப்பா, நீ கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், நீ முரண்டு பிடிக்காதே அப்படின்னு சொல்லி தன்மையாக சொல்லுவார். மூன்றாவது விதமான மருத்துவர் இருக்கார் இல்லையா, வாயை திறக்கிற வரைக்கும் விடாமல் மார்பு மேலே ஏறி நின்று கொண்டு இதை சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லுவார். நமக்கு
சம்சாரத்திலிருந்து விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் கூட பகவான் இன்று சரி வந்துடுப்பா, உனக்கு எல்லாம் உன்னுடைய சம்சாரத்தை நீக்கி விடுகின்றேன், உனக்கு எல்லாம் இறைமயமாக உனக்கு காணும், உன்னிடத்தில் உள்ள மனைவி மக்களிடம் உனக்கு பற்று இருக்காது, அன்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா, இரு சாமி, பேர குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கலாம். அப்போ நம்மளுடைய சரணாகதி வார்த்தை அதற்கு மரியாதை இல்லை. ஆனால் இங்கு தேவகூதி தாயார் உண்மையாகிலுமே நிர்வேதம் அடைந்தவராக இருப்பதால், முதிர்ச்சி அடைந்தவராக இருப்பதனால், வைராக்கியம் அடைந்தவராக இருப்பதனால், ஆத்ம ஞானம் ஒன்றே தன்னுடைய சம்சாரத்திற்கு வழி என்ற முதிர்ச்சி அடைந்தவளாக இருப்பதனால், அதை கொடுக்க வல்லவன் இறைவன் ஒருவனே, அந்த இறைவன் ஆதி குருவாக இருக்கின்றான், என்னுடைய குழந்தையாக என் வீட்டிலேயே இருக்கின்றான் என்ற உண்மையை தெரிந்தவளாக இருப்பதனால் இப்பொழுது தன்னுடைய குழந்தையான கபில வாசுதேவரை சரணடைகின்றாள். எதற்காக சரணடைகின்றாள்? பிரகிருத்தேக பூருஷஸ்ய ச ஜிக்ஞாசையா. பகவான் கிட்ட எல்லோரும் போய் சரணடைகின்றோம். ஆனால் எல்லா சரணாகதியும் ஒரே விதமான சரணாகதி இல்லை, ஒரே விதமான குறிக்கோளிற்காக இல்லை. ஆர்த்த பக்தனாக இருந்தால் இறைவா என்னை காப்பாற்று இந்த கஷ்டத்திலிருந்து என்று சரணாகதி அடைகின்றான். எப்படி திரௌபதி தனக்கு துன்பம் வந்த பொழுது கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்று சரணாகதி அடைந்தாளோ, அர்த்தார்த்தி பக்தனாக இருந்தால், செல்வம் வேண்டும் என்று வேண்டுபவனாக, புகழ் பதவி வேண்டும் என்று வேண்டுபவனாக இருந்தால் அவனும் சரணாகதி அடைகின்றான், சுக்ரீவன் சரணாகதி அடைந்தது போல. ஆனால் ஜிக்ஞாசு பக்தன் இருக்கின்றான் அல்லவா, அவன் உண்மையிலே முதிர்ச்சி அடைந்தவன். எத்தனைத்தான் வந்தாலும் எல்லாம் சென்றுவிடும், என்னுடைய சிறிய தன்மை நீங்கவே நீங்காது, வருவதனாலேயோ செல்வதனாலேயோ என்னுடைய சிறிய தன்மை நீங்கவே நீங்காது. இந்த சிறு தன்மை நீங்க வேண்டுமென்றால் நான் யார் என்ற உண்மையை புரிந்து கொண்டவனாக இருக்க வேண்டும். அந்த உண்மையை சொல்லிக் கொடுப்பவர் குருநாதர். அந்த குருநாதரை இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக சரணடைய வேண்டும். அதுதான் உபனிஷத்தில் சொல்றது, பரீட்ச லோகான் கர்மச்சித்தான் பிராமணோ நிர்வேதமாயார். வைராக்கியம் வருகின்றது. என்ன விதமான வைராக்கியம்? நாஸ்தி அகிருத்த கிருத்தேன. எதையாவது அடைவதனால் நான் பெரியவனாக மாட்டேன். அகிருத்தகா, நான் பூர்ணனாக முடியவே முடியாது, எதையோ அடைந்து. தத் விஜானார்த்தம், அந்த பூர்ணத்துவத்தை அடைவது எப்படி என்று அறிந்து கொள்வதற்காக ச குரும் ஏவ அபிகச்சேத் சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ச ஏவ அபிகச்சேத் சஹா தத் விஜ்ஞாத்தும் ஏவ அபிகச்சேத் ச குரும் அபிகச்சேத் ஏவ சஹா ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குரும் அபிகச்சேத் ஏவ. அவன் அடைந்தே தீர வேண்டும். இதை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே அவன் சரணமடைய வேண்டும். மூன்றாவது, குருவை சரணடைந்தே ஆக வேண்டும். நான்காவது, இந்த ஞானத்தை உடைய குருவை சரணடைய வேண்டும். இது எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது தேவகூதி தாயார் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய பிரகிருதி புருஷ தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக நான் சரணடைகின்றேன். இந்த ஜிக்ஞாசு சரணாகதி தான் உண்மையாகலுமே சரணாகதி. ஏனென்றால் இந்த சரணாகதியினால் இறைவனிடமிருந்து அவனுக்கு ஒரு அருள் கிடைக்கின்றது. என்ன அருள்? ஞானம் என்ற அருள் கிடைக்கின்றது. இந்த ஞானம் மட்டும்தான் வாழ்க்கையிலுடைய மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. இப்ப திரௌபதி அம்மா சரணடைந்தார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். அதற்கப்புறம் அவங்க அழாம இருந்தாங்களா? அதுக்கப்புறம் வாழ்நாளெல்லாம் அழுதாங்க. அவமானப்படுத்தப்பட்டார்கள். கீச்சகனால் அவமானப்படுத்தப்பட்டார்கள், ஜெயத்ரதனால் அவமானப்படுத்தப்பட்டார்கள். அந்த போரில் கலந்து கொண்டதனால் தன்னுடைய எல்லா குழந்தைகளை இழந்து விட்டார்கள். கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அழுகதான். அப்போ ஒரு விஷயத்தை கேட்டு பெற்றுக்கொண்டதனாலேயே நாம் பூர்ணர்களாக மாறிவிட்டோம் என்பது நினைப்பது மூடத்தனம். செல்வம் வேண்டும், பதவி வேண்டும், புகழ் வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அர்த்தார்த்தி பக்தனுக்கு இறைவன் கொடுக்கின்றான், கண்டிப்பாக கொடுக்கின்றான். அதனால தான் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. வெங்கடாச்சலபதி கிட்ட போய் யாராவது ஞானம் கேட்கிறாங்களா? ஆனா அந்த திவ்ய கஷேத்திரம் ஞானத்தை கொடுப்பதற்காக இருக்கின்றது என்று எல்லா ஆழ்வார்களும் பாடியிருக்கின்றார்கள். ஆனா இப்ப இருக்கிற வெங்கடாச்சலபதியை பார்த்து ஞானம் கேட்கணும்னு ஆசை வருமா? அந்த லட்டு சைஸும், அந்த தயிர் சாதமும், அந்த புளியோதரையும் சொல்லும் பொழுதே எப்படி இருக்கு பார்.
சம்சாரத்திலிருந்து விடுதலை வேண்டும்னு சொல்ல முடியுமா? அந்த வைர கிரீடத்தையும் மகுடத்தையும் பார்த்து, பகவானே இத்தனை நெக்லஸ் போட்டுட்ருக்கிறியே, எனக்கு 1-2 வந்தால் எப்படி நல்லா இருக்கும் தானேன்னு ஒரு ஆசை வருமா? இல்லை எல்லாம் போதும்பா, ஒன்றும் வேண்டான்னு சொல்லணும்னு ஆசை வருமா? பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்த்தாவது சொல்லலாம், ஓ உனக்கே இந்த கதியா, சரி எனக்கே எதுவும் வேண்டாம், ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம். ஆனால் வெங்கடாச்சலபதி பற்றி சொல்ல முடியுமா? அப்போது ஆர்த்தனாக இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் முழுமையான அனுகிரகம் இல்லை, அர்த்தார்த்தியாக இருந்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் முழுமையான அனுகிரகம் இல்லை. ஜிக்ஞாசுவாக இருந்தால் மட்டுமே இறைவனுடைய அனுகிரகம் முழுமையான அனுகிரகமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஜிக்ஞாசுக்கு அருளப்படுகின்ற அனுகிரகம் என்ன ரூபத்தில் உள்ளது? பொருள் ரூபத்தில் இல்லை, ஞான ரூபத்தில் இருப்பது. அதனால் பகவான் அகேதுக தயாசிந்து, அதுக்கப்புறம் இந்த தேவஹூதியினுடைய புத்திரன், குழந்தைக்கு சம்ஸ்கிருதத்தில் புத்திரன் பேர். புன்னரகா திராயத்தே இதி புத்திரஹா. தன்னுடைய தாய் தகப்பனை நரகத்தில் விழாமல், அதோகதிக்கு சென்று விடாமல், மறுபடியும் சம்சாரத்தில் விழவிடாமல் தடுப்பவனுக்கு பெயர் புத்திரன். அப்படிப்பட்ட புத்திரனை எல்லாரும் அடைந்திருந்தாலும் கண்டு கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் சொன்ன நான், எந்த தாய் தந்தையர் தர்மத்திலும் பக்தியிலும் தவத்திலும் இருக்கின்றார்களோ அவர்களுடைய இல்லத்திற்கு பகவான் குழந்தையாக வருகின்றான் என்று சொன்னேன் இல்லையா? இல்லையா? அவருடைய இல்லத்திற்கு குருநாதராக வருகின்றான், முதல் பாக்கியம். இரண்டாவது பாக்கியம் சிஷ்யனாக வருகின்றான் சொன்னேன். ஆனால் உண்மையிலே வேதாந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் பகவான் தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வருகின்றான். அதனால தான் அவனுக்கு பேர் வைக்கும் பொழுது சாஸ்திரம் சொல்லுது, குழந்தைக்கு எந்த தாய் எந்த தகப்பன் குழந்தைக்கு பேர் வைக்கின்றார்களோ அந்த நேரத்தில் ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும். அந்த குழந்தையை பார்த்து என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும்? வேதோசி வேதோசி வேதோசி. வேதோசின்னா நீ வேதன். நீ வேதம்னா என்ன அர்த்தம்? நீ இறைவன் அர்த்தம். யாரை பார்த்து சொல்லணும்? யாரை பார்த்து சொல்லணும்? தன்னுடைய குழந்தையை பார்த்து சொல்லணும். தன்னுடைய குழந்தையை பார்த்து தகப்பன் நீ இறைவன் என்று சொல்ல வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது என்றால், உபனிஷத் கூறுகின்றது என்றால் அது பொய்யாக இருக்குமா? உபனிஷத்து என்ன சொல்லுகின்றது? உன்னுடைய குடும்பத்தில் பிறந்துள்ள இந்த குழந்தையை நீ இறைவன் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. இறைவன் இல்லாதவனை இறைவன் என்று அழைக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுமா? அப்போ இறைவன் என்று நீ உன் குழந்தையை அழைக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலேயே வந்திருப்போன் யார்? பகவான் தான். போன வகுப்புல சொன்னேன், இப்படி மனமுதிர்ச்சியோடு இருந்தா பகவான் வருவான்னு சொன்னேன். ஆனா வேதாந்தத்தினுடைய கருத்து பிரகாரம் பார்த்தா வந்திருக்கிறவன் எல்லாருமே பகவான். ஆனால் அதை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்கின்றது? யாருடைய வாழ்க்கையில் தவமும் பக்தியும் தர்மமும் இருக்கின்றது. அப்போ போன வகுப்புல சொன்ன பிரகாரம் பார்த்தா அது பக்தியினுடைய அடிப்படையில் பகவான் ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் வருகின்றார். அது யாரோ ஒரு பாக்கியம் அடைந்த ஒரு யசோதைக்கோ அல்லது ஒரு தேவகிக்கோ அல்லது ஒரு தேவஹூதிக்கோ கிடைக்கின்றது. நமக்கெல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் வாய்ச்சிருக்குதே, அதை எப்படி சொல்றது, நான் பகவான் சொல்றது நம்ம நினைச்சிட்டு ஏமாந்துடக்கூடாது. அதனால வேதாந்தம் சொல்லுது, உபனிஷத் சொல்லுது, உன்னுடைய குடும்பத்தில் வந்திருப்பவனும் அதே இறைவன் தான். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷது. இந்த உலகத்தை சிருஷ்டி செய்துவிட்டு அதே உலகத்தில் தன்னை நுழைத்து கொண்டான். அனுப்பிரவிஷ ஸ்ருதின்னு பேர் இதற்கு. தானே எல்லா ஜீவர்களாக மாறிவிட்டான். எல்லா ஜீவர்களாகவும் இறைவனே மாறிவிட்டான் என்றால் நம்முடைய குழந்தை இறைவன் அல்லவா? யாராவது சொல்ல முடியுமா? இதுவா, இதை பார்த்தா பகவானா அப்படின்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் அது உண்மையாகுமா? வந்திருக்கின்ற குழந்தை இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு நமக்கு எந்த பிரமாணமும் இல்லை. ஆனால் வந்திருக்கின்ற குழந்தை இறைவன் தான் என்று மறுபடியும் மறுபடியும் அடித்து சொல்லுகின்றது உபனிஷத் பிரமாணம். வேதோசி வேதோசி. அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா? அந்த குழந்தைய தாய்கிட்ட கொடுத்து அந்த தாயை கணவன் என்ன சொல்றான்னா, அம்மா சரஸ்வதி, இந்த குழந்தைக்கு ஞானம் என்ற பாலை கொடு. எப்படி இருந்தது பாருங்க நம்ம கலாச்சாரம். யோசனை பண்ணி பாருங்க. கணவன் மனைவியை பார்த்து சொல்லுகின்றான், நீ இந்த குழந்தையை கொண்டு வந்துள்ளாயே, இறைவனை பெற்ற தாயாக இருக்கின்றாளே, அதனால உன்னை நான் சரஸ்வதி என்று சொல்லுகின்றேன். நீ கொடுக்கின்ற பால் இருக்கின்றதல்லவா, அது வெறும் தாய்ப்பால் அல்ல, ஞானப்பாலாக இருக்கட்டும். இதெல்லாம் மந்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி சாமி சன்னியாசி உங்களுக்கு எப்படி தெரியும்?
அப்படின்னு கேட்டுட்டக்கூடாது. சன்னியாசியாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு. கிரகஸ்தர்களுக்கு யாருக்கும் எதுக்குமே நேரம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியும் நேரம் கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறமும் நேரம் கிடையாது. 5 வயது 1ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தையும் சொல்கிறான் நேரம் இல்லை சாமி. 50 வயது தாத்தாவும் சொல்லுகின்றார் நேரம் இல்லை சுவாமி. அதனால் இந்த பாவனையுடன் நாம் இறைவனை சரணடைய வேண்டும், அல்லது அந்த வந்திருக்கின்ற இறைவனை சிஷ்யனாகவாது ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 பாக்கியம். ஒன்று, குருவா அடைந்து சரணாகதி அடையணும். பெரிய முதிர்ச்சி அது. ஏன்னா பொதுவாக எல்லாரும் ஏமாந்துடுறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள சாதாரணவங்கன்னு சொல்லி ஏமாந்துடுறோம். இந்த பாவனை நமக்கு வருவதில்லை. ஏனென்றால் நம்முடைய மனதை ராகத்வேஷம் அந்த கட்டி போட்டிருக்கு. ஆனால் இங்கே தேவகூதி தாயார் மிகவும் மனமுதிர்ச்சி அடைந்தவர் என்பதனால் அந்த இறைவன் என்னுடைய புத்திரன் என்பதை உணர்ந்து அகேதுக்க தயா சிந்துவாக இருப்பவனை சரணாகதி அடைகின்றாள். இப்பொழுது புத்திரனுடைய கடமை என்ன? தாயை சம்சார பந்தத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என கேட்காம இந்த வேதாந்தத்தை கருத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் பிருஷ்ட கஸ்யசித் ப்ரூயார் ஜானன்னபி மேதாவி ஜடவல் லோகமாச்சரேத். கேட்காம கூப்பிட்டு எல்லாரையும் சொல்ல. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனர் கூட எவ்வளோ நாள் இருந்தார், 75 வருஷம் இருந்தார். வாயை திறக்கவே இல்லையே. அர்ஜுனன் எதையோ கேட்டான். ஒரு தடவை கொஞ்சம் கேஷுவலாக சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏண்டா இதெல்லாம் கேட்டு இங்கே ஓடி அங்கே ஓடி அவஸ்தைப்பட்டு அவமானப்பட்டு இதெல்லாம் ஏண்டா அப்படின்னு சொல்லவே இல்லை. வேணுமா கொடுக்குறேன், வேணுமா கொடுக்குறேன், இது வேணுமா கொடுக்குறேன், உன்னுடைய தங்கையே வேண்டும்னா அதையும் கொடுத்துட்றேன்ட்டான். ஆனால் எப்போ கேட்டான்? எனக்கு ஞானத்தை கொடுன்னு. அது கேட்கக்கூடாத நேரம், சண்டை போடுற நேரம், எல்லாம் கோப தாபங்களோடு இருக்கின்ற நேரம். அந்த நேரத்தில் கேட்டான். பக்கத்தில் இருப்பவன் தேரோட்டி அல்ல, பக்கத்தில் இருப்பவன் என்னுடைய மாமன் மகன் அல்ல, பக்கத்தில் இருப்பவன் என்னுடைய நண்பன் அல்ல, பக்கத்தில் இருப்பவன் ஆதிகுரு அப்படின்னு சொல்லி எப்பொழுது அந்த சிஷ்யபாவம் அவனுக்கு வந்ததோ உடனடியாக குருத்துவம் வெளிக்கொண்டு வரப்படுகின்றது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், எல்லாரும் கேஸ் கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். வீட்டில் விளக்கு எறியணும்னா எல்லாரும் கேஸ் கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எப்பொழுது நாம் நம்மை சிஷ்யராக உணர்கின்றோமோ அப்பொழுது நம் அருகிலேயே இறைவன் குருவாக பரிணமிக்கின்றான். இப்பொழுது இறைவன் தன் தாயாரையே தன் சிஷ்யையாக ஏற்று அற்புதமான ஆத்ம வித்தியை கொடுக்கின்றார். அந்த ஆத்ம வித்தியைக்கு பெயர் கபில உபதேசா. அற்புதமான பகுதி இது. அத்வைத வேதாந்தம் மிகவும் நிறைந்த பகுதி. இதற்கு கபில உபதேசம் என்று பெயர். 8 அத்தியாயங்களால் இதை நமக்கு விளக்குகின்றார். இப்பொழுது பகவான் கூறுகின்றார், யோக ஆத்யாத்மிக பும்சாம் மதோ நிஷேயசாயமே அத்யந்த உபரதிர் யத்ர துக்கஸ்ய ச சுகஸ்ய ச. முதல் ஸ்லோகத்திலேயே அற்புதமாக கூறுகின்றார், ஆத்ம வித்யை என்றால் என்ன, இந்த வித்யையை பெற்றுக்கொள்பவனுக்கு கிடைக்கின்ற பலன் என்ன. ஆத்தியாத்மிக யோகா பும்சாம் நிஷேயசாய. மனிதர்களின் பெரும் நன்மைக்காக இந்த ஆத்தியாத்மிக வித்யா. மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் இந்த ஞானம். அதனால தான் பிரம்மவிது ஆப்னோதி பரம்னு சொல்லுது சாஸ்திரம். யார் இறைவனை உணர்கின்றானோ அவன் பரத்தை அடைகின்றான். லாபம் இருக்கிற லாபத்தை எல்லாம் பெரிய லாபம், பரம் லாபம், அந்த பரத்தை அடைகின்றான் அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த வித்யா ஒரு பொழுதுபோக்குக்காக இருக்கின்ற வித்யா இல்லை. இந்த வித்யா ஒரு மனிதனுடைய மூளையிலிருந்து வந்ததல்ல. இந்த வித்யை பெற்றுக்கொண்டதனால் ஜென்ம ஜென்மாந்தரங்களாக சம்சாரத்தில் இருந்த ஜீவர்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவர்கள் சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்றுள்ளார்கள். இட் இஸ் எ டைம் டெஸ்டட் விஸ்டம். இது என்னைக்கோ நாளைக்கோ ஏதோ ஒரு விஞ்ஞானி சொன்னார், இந்த உலகம் 500 பில்லியன் லைட் இயர்ஸுக்கு முன்னாடி உண்டானது அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னார் 525 பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவானதுன்னார். இப்போ 500 பில்லியன் லைட் இயர்ஸ்னால் என்ன, 525 என்ன, ஒன்றும் வித்தியாசமே இல்லையே. ஏன்னா லைட் இயர்ஸே எவ்வளோ பெரிய காலம், அதுலேயும் பில்லியன் வேறு, அதில் 500னா என்ன, 525. அந்த மாதிரி இந்த மாடர்ன் சயின்ஸ் மாதிரி இது அப்பப்போ மாற்றிட்டே இருக்கிறது இல்லை.
ஆப்பிள் சாப்பிட்டா நல்லதுன்னாங்க ஒரு காலத்தில், இப்போ ஆப்பிள் சாப்பிட்டா கெட்டதுன்றாங்க. தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் சொன்னாங்க, இப்போ தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. அப்போ மாத்திட்டே இருக்கிற வித்யா இல்லை. அப்போ உபநிஷத்தில் எது சொல்லப்பட்டதோ அதே தான் என்றும் சொல்லப்படுகின்றது. அதனால இது டைம் டெஸ்டட் வித்யா. இதிலிருந்து கிடைக்கின்ற பலன் என்ன தெரியுமா? எத்ர துக்கஸ்ய சுகஸ்ய ச அத்யந்த உபரதிஹி. இந்த வித்யினால் உபரதிஹி உண்டாகும், சாந்திஹி உண்டாகும். சாந்தி, மனம் போதும் அப்படின்ற மாதிரி நிரந்தரமான சாந்தி. எனக்கு கூட அப்பப்போ வருதே சுவாமி, அப்பப்போ வருது, அப்பப்போ போதும், அப்புறம் வேணும். இந்த வித்யினால போதும்னு சொல்லப்பட்ட பிறகு எதுவாக இருந்தாலும் போதும் தான். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண வாழ்க்கையில் பார்க்குறோம், 118 வருஷத்து சம்பளத்தை எடுத்துன்னு ஒருத்தர் கொடுக்குறாரு ஃப்ரீயா, 10,000 ரூபா. ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு 7 ரூபா சம்பளம். அப்போ 118 வருஷத்து சம்பளம். 118 வருஷத்து சம்பளம் நமக்கு யாராவது ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? போதுன்னு சொல்லுவோமா, வேண்டான்னு சொல்லுவோமா? எதுக்குன்னு கேட்டார் அவர். என்னங்க இப்படி கேட்குறீங்க? எனக்கு வேண்டாம்ப்பா. முதல் தடவை இந்த மாதிரி மனிதரை பார்க்கின்றார், வேண்டாம் என்று சொல்லுகின்ற மனிதரை. அந்த மாதிரி எதை பார்த்தும் வேண்டும் என்று சொல்லாத மனம். அதுக்கப்புறம் துக்கஸ்ய சுகஸ்ய ச அத்யந்த உபரதிஹி. துக்கமும் சுகமும் அவனை அணுகவே அணுகாது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை 2 விதமான விலங்குகளால் பூட்டப்பட்டுள்ளது. ஒன்று கோல்டன் செயின், இன்னொன்று அயன் செயின் சொல்லுவாங்க. தங்க விலங்கு, இரும்பு விலங்கு. எது தங்க விலங்கு? தங்கம்தான் தங்க விலங்கு. சுகம், சுகம் என்பது தங்கத்தினால் செய்யப்பட்ட விலங்கு, துக்கம் என்பது இரும்பினால் செய்யப்பட்ட விலங்கு. சுகத்தை போய் எப்படி நம்ம விலங்குன்னு சொல்ல முடியும்? சுகம் நிரந்தரமாக இருப்பதில் இல்லை என்பதால் எது சுகமாக நமக்கு தென்பட்டதோ அதுவே துக்கமாக மாறிவிடுகின்றது. எனவே அதுவும் விலங்கு தான். இதிலிருந்து முழுமையான விடுதலை அடைவதே நிஷ்ரேயஸ் என்று பெயர். அந்த நிஷ்ரேயஸ் ஆத்ம வித்யினால் கிடைக்கின்றது. மனிதன் அஞ்ஞானத்தினால் தன்னை உடலாக நினைத்து கொண்டிருக்கின்றான், மனமாக நினைத்து கொண்டிருக்கின்றான். இந்த உடலுக்கும் மனதிற்கும் எவையெல்லாம் இன்பத்தை அளிக்கின்றதோ அவையெல்லாம் எனக்கு வேண்டிய பொருட்கள், எனக்கு வேண்டிய சூழ்நிலை, எனக்கு வேண்டிய மனிதர்கள் என்று வேண்டுதல் வேண்டாமை என்ற 2 பிரிவாக இந்த உலகத்தை பிரித்து விடுகின்றான். இவையெல்லாம் வேண்டியவை, இவையெல்லாம் வேண்டாதவை. வேண்டியவை எல்லாம் நல்லவை, வேண்டாதவை எல்லாம் கெட்டவை. பாருங்களேன் எப்படி வருது பாருங்க. முதல்ல சிலதெல்லாம் வேணும், சிலதெல்லாம் வேண்டாம். எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் என்னை பொறுத்தவரை நல்லவை, எதையெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் என்னை பொறுத்தவரை கெட்டவை. சரிப்பா, நீ 5 வயதுல ஒன்று சொன்ன வேண்டியவைன்னு சொல்லி, அது 55 வயதுல அதே தான் சொல்றியா அப்படின்னு. இல்லை இல்லை, வயசு ஆக ஆக மாறிட்டே இருக்கும். இந்த வேண்டுதல் வேண்டாம, வேண்டுதல் வேண்டாம், இது இந்த செக்ஷன்ல இருக்கும், அப்புறம் போனா அந்த செக்ஷன்ல இருக்கும். வாலிபனாக இருக்கும் பொழுது திருமணம் வேண்டியவை செக்ஷன்ல இருந்ததா, அப்புறம் 50 வயசு ஆன பிறகு அதை ஏன் கேட்குற சாமி, அதை ஏன் கேட்குற, இந்த மனுஷனை கட்டிக்கின்னு, அப்போ அப்போ அதுவே கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளாடுகின்றது. ஆனா சாஸ்திரத்தை கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எந்த பொருளும் எந்த மனிதரும் வேண்டியவனும் இல்லை வேண்டாதவனும் இல்லை. எதுவுமே வேண்டியதும் இல்லை வேண்டாததும் இல்லை. அப்ப என்னதான் அது சாமி? அது பூரணம். இப்போ ஒரு நெருப்பு இருக்கின்றது, அது வேண்டியதா வேண்டாததா? குளிர்காலத்துல வேண்டியது, மே மாசத்துல அதுவும் சென்னையில நெருப்பு பக்கத்தில் இருக்க முடியுமா? வேண்டாதது. அதனால அதற்கு என்று எந்த ஒரு குணமும் இல்லை. நீ அதை கற்பிக்கின்றாய், உன்னுடைய மனம் அதை கற்பிக்கின்றது. அதற்கு என்று ஒரு குணம் எதுவுமே இல்லை. இதேதான் உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துவாக இருக்கட்டும். ஒரு குழந்தை பிறப்பது வேண்டியது அப்படின்னு மனசு நினைக்குது. ஆனா அதே குழந்தை ஏண்டா பிறந்தன்னு கேட்கிறோம். ஒரு கவிஞன் பாடினான் இல்லையா, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. அப்போ அந்த குழந்தை வேணும்னு நீங்க தான் சொன்னீங்க, இப்ப ஏன் பிறந்தான்னு கௌசல்யா அம்மா சொல்றாங்க.
கௌசல்யா அம்மா சொல்றாங்க, ராமா நீ பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும்டா, நான் இந்த மாதிரி கஷ்டத்துக்கு ஆளாகியே இருக்க மாட்டேன். கௌசல்யா அம்மா இந்த வார்த்தையை சொல்ல முடியும்னா நம்ம அம்மாங்கெல்லாம் இந்த வார்த்தையை சொல்ல முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ராமரை பெத்த தாய் இதை சொல்ல முடியும்னா, அதுதான் சொல்லுது சாஸ்திரம், வரும்பொழுது உனக்கு வேண்டியதாக இருந்தால் செல்லும் பொழுது நீ துக்கப்படுவாய், வரும்பொழுது வேண்டாதவளாக இருந்தால் செல்லும் பொழுது அப்பாடா அப்படின்னு சொல்லி இன்பப்படுவாய். இது ரெண்டுமே சம்சாரத்தினுடைய அறிகுறி. இதற்கு பெயர் துவந்துவங்கள் என்று பெயர். உலகத்தில் வாழ்க்கையில் இந்த மாதிரி சீதம் உஷ்ணம், குளிர்காலம் வெயில் காலம், அப்புறம் லாபம் நஷ்டம், வரவு செலவு, அதற்கப்புறம் ஜென்ம மரணம், பிறப்பு இறப்பு, அதற்கப்புறம் மானம் அவமானம். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. மே மாதம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். மே மாதம் வரக்கூடாது என் வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? அப்போ சீதம் உஷ்ணம் வரக்கூடாது என்று சொல்ல முடியாது, ஜென்ம மரணம் வரக்கூடாது என்று சொல்ல முடியாது, மானம் அபமானம் வரக்கூடாது என்று சொல்ல முடியாது, லாபம் நஷ்டம் என்பது வரக்கூடாது என்று சொல்லவே முடியாது. எதுவரை இவையெல்லாம் நமக்கு சுக ஏது என்று நமக்கு படுகின்றதோ, எதுவரை இவையெல்லாம் நமக்கு துக்க ஹேத்து, ஹேத்துனா காரணம், துக்கத்திற்கு காரணம் சுகத்திற்கு காரணம் என்று படுகின்றதோ, அதுவரை மனிதனுடைய மனம் துன்பத்திற்கு ஆளாகின்றது. எனவே இந்த துவந்துவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பெயர்தான் முக்திகி, ஜீவன் முக்திகி. வாழ்ந்து கொண்டே இருப்போம், ஆனால் இதனால் பாதிக்கப்படாமல் இருப்போம். இது ஒரே அடியா வந்துட்டா, துக்கமே வந்துட்டா தற்கொலை பண்ணிக்கலாம். ஒரே அடியா இன்பம் வந்துட்டாலும் பரவாயில்லை. இது எப்படி வருதுன்னா, ஒரு நிமிஷம் துன்பம், அடுத்த நிமிஷம் இன்பம், அடுத்த நிமிஷம் துன்பம், அடுத்த நிமிஷம் இன்பம். உண்மஜன் நிமஜன் இவ. இப்போ தண்ணிக்குள்ள நம்மளை போட்டு அழுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அடியா போய் சேர்ந்துடலாம் கோவிந்தா. அழுத்தி அப்படியே மூச்சுக்கு தள்ளாடும் போது விட்டுடுறாரு பகவான். அப்பா காப்பாத்தினடாப்பா பகவானே காப்பாத்தினேன். சரி, எவ்வளோ நாள் காப்பாத்தினேன்? அடுத்தது இன்னொருத்தர் தலையை போட்டு அழுத்துறாரு. இப்போதான் போன மாதிரி இருந்தது, திருப்பி வந்துடுத்து. அப்போ இதற்கு பெயர் சம்சாரம் என்று பெயர். இதிலிருந்து விடுதலை பெற்றவனுடைய வாழ்க்கை முக்தனாக இருக்கின்றது, முக்தி அடைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. வெளியில் நடக்கின்ற எந்த விஷயமும் அவனை பாதிப்பு அடைவதே இல்லை. அதனால இந்த வித்யை ஒருவன் அடைந்தே ஆக வேண்டும். மழையில் நனையக்கூடாது என்று விரும்புகின்றவன் ரெயின் கோட்டை வாங்கி கையில வச்சுக்கணும். ஷாக் அடிக்கக்கூடாது என்று விரும்புகின்றவன் கிளவுஸை பர்ச்சேஸ் பண்ணி கையில போட்டுக்கணும். முள்ளு தேய்க்க கூடாது என்று விரும்புவன் காலில் செருப்பை அணிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சாதாரண காமன் சென்ஸு. அதுதான் பகவான் சொல்றாரு, இந்த வித்யை இருக்கின்றதல்லவா, இது அனாதி கால வித்யா. இறைவனால் அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதிஹி ஏதத் எது ரிக்வேதோ யஜுர்வேதா சாமவேதா. இறைவனால், இறைவனுடைய மூச்சு காற்றாக இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட வித்யை இது. எனவே அனாதி, மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாததனால் இதற்கு பெயர் அபௌருஷேய பிரமாணம் என்று பெயர். அது மட்டுமல்ல, மற்ற பிரமாணங்கள், இந்திரியங்கள் நம்மிடம் பொய் சொல்லலாம், மனது நம்மை ஏமாற்றலாம். ஆனால் சாஸ்திரம் எப்பொழுதுமே பொய் சொல்லாது, ஏமாற்றாது. அது மட்டுமல்ல, பரம புருஷார்த்தத்துக்கு, நம்முடைய ஆத்ம உணர்வை அடைவதற்கு இந்த சாஸ்திரத்தை தவிர, இந்த வித்யை தவிர வேறு கதியே இல்லை. தமிமம் தே பிரவக்ஷ்யாமி எம் அவோச்சம் புராணகே ரிஷீனாம் ஸ்ரோத்து காமானாம் யோகம் சர்வாங்கனை புனம் சேதஹா கலு அஸ்ய பந்தாய முக்தயே சாத்மனோ மதம் குணேஷு சக்தம் பந்தாய ரதம் வா பும்சி முக்தயே. எந்த வித்யை நான் ரிஷிகளுக்கு கொடுத்தேனோ, புறா உலகம் சிருஷ்டி அடைந்த பொழுது எந்த வித்யை நான் ரிஷிகளுக்கு கொடுத்தேனோ அதே வித்யைத்தான் நான் இன்று உனக்கு சொல்லப் போகின்றேன். அம்மா, என்ன அது வித்யை? சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்ற வித்யை. எது சம்சாரம் என்று தெரியுமா? சம்சாரம் என்பது குணேஷு சக்தம் பந்தாய, குணங்களிடம் உள்ள பற்றே
பந்தம் என்று பெயர். என்ன குணங்கள்? என்ன குணங்கள்? குணங்களை பொதுவாக சொல்லுவாங்க நாமம் ரூபம். நாமம் ரூபம். நாமம்னா என்ன? பெயர். ரூபம்னா என்ன? வடிவம். இந்த இரண்டுமே பந்தத்திற்கு மனிதனை தள்ளி விடுகின்றது. மனம் இந்த இரண்டில் லயித்து விட்டால் மனம் பந்தமடைந்த மனதாக இருக்கின்றது. இந்த இரண்டிலிருந்து விடுதலை பெற்றதாக இருந்தால் மனம் முக்தி அடைந்ததாக இருக்கின்றது. அது அழகாக சொல்லுவாங்க. ஒரு குழந்தை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த உதாரணத்தை. ஒரு குழந்தை ஒரு கண்காட்சிக்கு சென்ற பொழுது அங்கிருந்து ஒரு வடிவத்தை பார்த்து அழத் தொடங்கிவிட்டது. வீல்னு. ஐயையோ, பெரிய யானை என்னை துரத்திட்டு வருதுன்னு அழுது. இந்த அழுகையை கேட்டு அங்கிருந்த நபர் ஒருவர் வருகின்றார். அந்த குழந்தையிடம் சொல்லுகின்றார், இது யானை அல்லம்மா, இது மரம். இது மரம். இல்லை யானை இல்லைம்மா, இது மரம். அப்போ யானையை பார்த்தா மரம் தெரியல, மரத்தை பார்த்தா யானை தெரியல. இதுதான் நம்ம திருமூலர் சொல்லுகின்றார், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. தெரியாதவரை மரத்தை மறைச்சிடுத்து. இந்த நாமமும் ரூபமும் தெரிந்து கொண்ட பின் நாமரூபம் சத்தியத்தில் மறைந்து விட்டது. அதுபோல பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். எதுவரை மனம் நாமரூபங்களினால் ஆட்பட்டு இருக்கின்றதோ அதுவரை பந்தனத்தில் உள்ளது. எதுவரை எப்பொழுது நாமரூபத்திலிருந்து விடுதலையை பெற்று சத்தியத்தை, நாமரூபத்திற்கு பின்னால் இருக்கின்ற சத்தியத்தை உணர்கின்ற சக்தி அடைகின்றதோ அப்பொழுது முக்தி அடைந்ததாக இருக்கின்றது. 2 ஸ்லோகத்தில் முழு வித்தியை முடித்து விட்டார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? உன் மனசு தான் உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம். முட்டாள் மனமாக இருந்தால் கஷ்டப்படுவாய், புத்திசாலி மனமாக இருந்தால் ஆனந்தமாக இருப்பாய். நீயே முடிவு செய்து கொள் எப்படி வாழ வேண்டும் என்பதை. மேலும் பல கருத்துக்களை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமः. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவசோச்சனம் நிருணாம் யதுத்தம ஸ்லோகயசோனுகீயதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.